அன்பினர்களே, ஈரானின் வெற்றி என்பது அமெரிக்காவின் பாதுகாப்பு பலகீனம் என்ற செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு உள்ளிருந்து வெளிவந்த ஒரு செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு பலவீனங்களை கண்டறிந்து ஈரான் புதுமையான புதிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஒரு தாக்குதல் யுத்திகளை அது செய்து வருவதாகவே அது இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இது ஒரு இராணுவ தரப்பால் வெளியாக்கப்பட்ட ஒரு செய்தியாகவே அந்த செய்தி பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ள ஈரான் புதுமையான புதிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் உத்திகளை கையாண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் நேட்டோ நாடு மீட்டிங் கொண்டுள்ள டர்க்கியில் மீட்டிங் வந்த, அதாவது நேட்டோ மாநாட்டுக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பாதுகாப்பு காரணங்களாக ஒளித்தோடிய ஒரு நிலையும் வெளிவந்தது. ஏனெனில் ஈரான் ஒரு இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட ஒரு அதாவது உலக தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் கூட, அதாவது வர்த்தக ரீதியாக துண்டிக்கப்பட்ட நிலையிலும் தனது பாதுகாப்பு பலப்படுத்திய வண்ணம் எதிரிகளின் பலவீனங்களை கண்டறிந்தது. இது ஒரு மிகப்பெரிய தந்திரபாயம். தங்களது பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டு எதிரி நாடுகளின் பலவீனங்களை கவுண்டிங் பண்ணுவது, இதுதான் வெற்றியும் இரகசியம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான போரின் முதல் 5 மாதங்களில் ஈரானிய IRGC தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான செயல்பாடுகளை படிப்படியாக செம்மைப்படுத்தி இருக்கிறது. இது அமெரிக்க வான் பாதுகாப்பில் உள்ள பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் ஒரு வழிவகை செய்திருப்பதாகவே அந்த செய்தி தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் வாஷிங்டனை மிகவும் பற்றாக்குறை உள்ள இடைமறிப்பு ஏவுகணைகளை செலவழிக்க கட்டாயப்படுத்தவும் உதவியது என்றும், அமெரிக்காவின் தற்காப்பு நடவடிக்கைகளை சிக்கலாக்குவதற்காக மேலும் மேலும் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் கலவைகளை பயன்படுத்துவது இதில் அடங்கும் என்றும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. யார் வெளியிட்டிருக்கிறா? அமெரிக்காக்குள்ளிருந்து அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. தி நியூயார்க் டைம்ஸ் அவருடைய செய்தியா நாங்க தந்து கொண்டு இருக்கிறோம். அந்த செய்தி தான் இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு பரபரப்பு செய்தியாகவும் அது பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஒரே நேரத்தில் தனது வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளை தாங்க முடியாத அளவுக்கு பெருமளவில் செலவழித்துக் கொண்டிருந்ததால் இது குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஈரானிய உத்தியானது தனிப்பட்ட இலக்குகளை அழிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்றும், மாறாக ஒப்பீட்டளவில் மலிவான ஈரானிய ஆயுதங்கள் மூலம் அமெரிக்காவை கணிசமான அதிக விலையுள்ள தற்காப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி கட்டாயப்படுத்தும் ஒரு பாதகமான விலை மற்றும் வெடிமருந்து பரிமாற்ற விகிதத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது என்றும் அமெரிக்க மதிப்பீடுகள் சொல்வதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் கொண்ட காலகட்டத்தில் ஜோர்டானில் உள்ள 3 தளங்களில் இருந்த அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. வரும் ஆயுதங்களின் எண்ணிக்கை மற்றும் பன்முகத்தன்மை மூலம் அமெரிக்க பாதுகாப்புகளை நிலைகுலைய செய்யும் நோக்கில் இந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. ஈரானிய புரட்சி காவல் படை திடீரென திசை மாறும் திறன் கொண்ட ஏவுகணைகளையும் பயன்படுத்தியதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது அமெரிக்க இடைமறிப்பு ஏவுகணைகளின் பணியை சிக்கலாக்கியதுடன் நேரடியான எரிபாதைகளாக கருதக்கூடிய பல ஆயுதங்களின் பயண பாதைகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினரை எதிர்வினை ஆற்றவும் கட்டாயப்படுத்தி இருக்கிறது. இந்த புதிய தந்திரங்கள் ஒரு இலக்கை நோக்கி அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை ஏவுவதிலிருந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை குறிக்கின்றன என்றும், தங்கள் பயண பாதையை மாற்றும் திறன் கொண்ட ஆயுதங்களை இணைப்பதன் மூலம் ஈரான் பாதுகாப்பு படையினருக்கான நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்க முடிந்துள்ளதாகவும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும்
புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது பின்னர் எதிர்கொள்ளக்கூடியதாக அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இடைமறிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அணுகுமுறை நவீன வான் பாதுகாப்பின் அடிப்படை சவால்களில் ஒன்றையும் பயன்படுத்திக் கொண்டுள்ளது. வரும் ஏவுகணை அல்லது ஆளில்லா விமானத்தின் பயணப்பாதை போதுமான அளவு தெளிவாகும் வரை அது ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று பாதுகாப்பு படையினர் பொதுவாக கருத வேண்டும். எனவே இறுதியில் ஆயுதங்களில் ஒரு சிறு பகுதி மட்டுமே தங்கள் இலக்குகளை அடைந்தாலும் கூட ஒரு தாக்குதல் நடத்துபவர் பல நம்பகமான அச்சுறுத்தல்களை உருவாக்குவதன் மூலம் எளிமையாக இழப்புகளை ஏற்படுத்த முயற்சிக்க முடியும் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஈரானின் புதிய உத்திக்கு ட்ரோன்களின் பயன்பாடு மிகவும் பொருத்தமானது என்றும் பெட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை விட ஈரானின் ஒரு வழி தாக்குதல் ட்ரோன்கள் கணிசமாக மலிவானவை என்றும் மற்றும் உற்பத்தி செய்ய எளிதானவை என்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் சேர்த்து அதிக எண்ணிக்கையில் இவை ஏவப்படும் போது தற்காப்பாளர்கள் தங்கள் கவனத்தை பிரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகலாம் என்றும் மேலும் பலதரப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதிநவீன இடைமறிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய சாத்தியமும் உள்ளது என்றும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதையை மாற்றும் திறன் கொண்ட ஏவுகணைகளின் சேர்க்கை சிக்னலை மேலும் ஒரு படி அதிகரிக்கிறது என்றும் ஒரு வழக்கமான பாலிஸ்டிக் ஏவுகணை அதன் உந்துவினை கட்டத்திற்கு பிறகு பரவலாக கணிக்கக்கூடிய ஒரு பாதையை பின்பற்றுகிறது. இது அதிநவீன உணர்விகள் மற்றும் கட்டளை அமைப்புகள் ஒரு சாத்தியமான தாக்க புள்ளியை கணிக்கிட அமைகிறது என்றும் பறக்கும் போது திசை மாறும் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை தற்காப்பாளரின் எதிர்வினை நேரத்தை குறைத்து அதன் இலக்கு குறித்து நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்க முடியும் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஈரான் இலக்குகளை தாக்குவதற்காக பலதரப்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் வகைகளை பயன்படுத்தியுள்ளது. இதில் இடைமறிக்க கிட்டத்தட்ட முடியாத ஒரு ஹைப்பர்சோனிக் சறுக்கு வாகனத்தை ஒருங்கிணைக்கும் டெட்டா 2 போன்ற மிகவும் சிக்கலான மற்றும் விலை உயர்ந்த ஏவுகணை வகைகளை கொண்டு உயர் முன்னுரிமை இலக்குகளை தாக்கப்படுகின்றன. அதன் வியூகத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இஸ்லாமிய புரட்சி காவல் படையால் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள உயர் மதிப்பு வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்புகளை அளித்ததாகும். இதில் கட்டாரில் உள்ள FPS 132 ரேடார் மற்றும் ஜோர்டான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 2 TPY2 ரேடார்களும் அடங்கும் என்றும் இது பரந்த தாக்குதலுக்கு ஒரு சக்தி பெருக்கியாக செயல்பட்டிருக்கிறது. ஈரானின் மாறிவரும் தந்திரங்களின் செயற்திரை ஜூலை 17 அன்று மிகவும் வியத்தகு முறையில் வெளிப்பட்டது. அன்று ஜோர்டானில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தில் இருந்த குடியிருப்பு வளாகத்தை ஈரான் நடத்திய தாக்கியதில் உயிரிழப்புகள் உட்பட பல காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இதற்கு முன்னதாக இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்விகளை சுட்டிக்காட்டும் காட்சிகள் அதிக அளவில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஏவப்பட்ட ஈரானின் ஏவுகணைகளில் 80% வெற்றிகரமாக தாக்கியதாக மார்ச் மாத இறுதியில் இஸ்ரேலிய பத்திரிகையான ஹெரால்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆரம்பத்தில் தரைவழியாக ஈரானின் ஏவுகணை படைகளை அழிப்பதன் மூலம் தனது வசதிகளை பாதுகாக்க அமெரிக்கா முயன்றாலும் வடகொரியாவின் ஆதரவுடன் ஆயுத கிழங்கு மற்றும் அதுடன் தொடர்புடைய பணியாளர்கள், தொழிற்சாலைகள் மற்றும் தரைக்கடியில் உள்ள தளங்களை திறம்பட வலுப்படுத்துவது மிகவும் சவாலானது என்றும் தனது ஏவுகணை தளங்களை விரைவாக மீட்டெடுப்பதில் ஈரான் வெளிப்படுத்திய திறன் அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் திறன் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக ஈரானின் திறமைகளை ஒட்டுமொத்தமாக காட்டியிருப்பது நாம் அல்ல, தி நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் பத்திரிகை இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருப்பது அமெரிக்காவில் ஒரு சர்ச்சை மிகு செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. உலகத்தில் நாங்கள் தான் சண்டியன் என்று சொல்லுகின்ற இந்த நாடு மிகப்பெரிய ஓட்டைகளையும் பலகீனங்களையும் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரான் என்கின்ற ஒரு நாடு அவங்களின் பாதுகாப்பு ஓட்டைகளையும் பலகீனங்களையும் வீக்னஸ்களையும் கண்டறிந்து நவீன முறையில் புதிய ஏவுகணைகள் மூலமும் புதிய ஆளில்லா விமானம் மூலமும் மிகப்பெரிய தாக்குதல்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமான நாடாக ஈரான் மிளிர்கிறது.
ஈரானுடன் மிக விரைவில் வேறு நாடுகளும் உறவுகளில் துடிப்பதாக மற்றொரு செய்தியும் சொல்லுகின்றது. ஆக ஈரான் ஒரு வல்லரசாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் என்பதுதான் செய்தி. ஆகவே மற்றொரு செய்தி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.